ஸ்டார்ட் டுடே எபிசோட். கதிர்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசிட்டு வராங்க பாண்டியன். டே, நீ கொஞ்சம் யோசிக்கலாம்டா, இந்த பிஸ்னஸ் உனக்கு இது தேவையா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே பாருங்க, நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டோன்றாங்க. இல்லைடா, இங்கே பாரு, மளிகை கடை வச்சா கூட அதில் ஏதோ ஒன்று முன்னேறிடலாம்டா. ஆனால் இதிலெல்லாம் ப்ராப்ளம் வந்தால் ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு யோசித்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சேன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு எவ்வளவோ கதிர்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அதுக்கு நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, மளிகை கடை அது உங்களுக்கெல்லாம் செட் ஆகும், ஆனால் எனக்கு செட் ஆகாதுன்றாங்க. என்னுடைய பிஸ்னஸை செய்ய விட்டால் நல்லா இருக்கும்ன்றாங்க. டே, எப்பயுமே நாங்கள் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா, எனக்கு இதில் பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். மேலும் மேலும் நீங்கள் என்னை வந்து வற்புறுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. டே, நிப்பாடுற காருன்றாங்க. நிப்பாட ஒரே இல்லையா அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. இங்கே பாரு, நல்லா வரல, நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. கதிர் எவ்வளோ, அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டேய், என்னால் வர முடியாதுடா, நான் சொன்ன ஐடியாலாம் உனக்கு செட் ஆகல, அப்படியே நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கோமதி. அத்தை, என்னத்த ஆச்சுன்றாங்க. உன் புருஷன் வரட்டும் இருடி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன ஆச்சுன்னு அவரை வழியில் இறக்கி விட்டு வந்திருக்கான். அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அவனுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அப்புறம் இருக்குன்னு கோவமாக இருக்காங்க. கதிரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்ட்டு சரவணன் சொல்லுவாங்க. அது வண்டாரத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே கதிர் வந்தோடனே, டே என்னடா இப்படி இருக்க, டயர்டாக இருக்க, என்னடா ஆச்சு உன் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப கேரிங்காக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இங்கே பாரு, அவனுக்கு எவ்வளோ வேக்காடாக இருக்குது, போயிட்டு அவனுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னாங்க. என்னது குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக நம்மளுடைய ராஜ்யமே போறாங்க. என்ன டக்குன்னு வந்து இப்படி பேச்சை மாற்றி பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியில குடிச்சு முடிச்சு, டே உன் அப்பாவை எங்க இறக்கி விட்ட, ஏன் அவர் சொல்லலையா, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. டே, நீ பண்ண தப்பு, ஏன்டா இறக்கி விட்ட, அப்படி பாவண்டா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தி ஆளாக்கி இருப்பார், இப்படி பண்ண அம்மா, அவர் பண்ணது தப்பு, அவர் என்னடா பண்ணிட்டாரு சொல்லுடா அப்படின்றாங்க. அவரோட பேச்சை கேட்டிருக்கலாம்ல, அவரோட பேச்சை கேட்கலாம், நான் மளிகை கடையில வேலை செய்ய சொல்றாரு, இப்போ மளிகை கடையில் வேலை செஞ்சா குறைஞ்சிடுவியா, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சாப்பிட்டியான்றாங்க. இன்னும் இல்லை, போயிட்டு குளிச்சுட்டு அப்போ சாப்பிடுவான்றாங்க. அம்மா புரிஞ்சுக்கவே முடியலன்றாங்க. சரி மகாராஜி, நீ உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட பேச போன்னு சொல்லுவாங்க. சரிங்க மாமான்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய அக்காவும் சரி பழனியும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டீதூள் எங்கன்னு தெரியல, தீந்துருச்சா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் இருக்கும், எங்கே செல்ஃபில் தான் இருக்குன்னு சொல்கிறேன்னு கடுக்கடுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அத்தை அங்கேருந்து போனதுமே வந்து இங்கே பழனி வந்து தேவையில்லாமல் பேசி ரொம்ப காயப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கூட சண்டை நடக்கவும் கோமதி கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சுகன்யா. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கோமதி சுகன்யாவை. என் தம்பியை தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசினா அவ்வளோதான், ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ பொட்ட பொண்ணு அப்படி இரு, அடங்கி ஒடங்கி இருக்கிறது தானே இரு, இல்லைன்னா நடக்கிறதே வரேன்னு திட்டி அமைச்சிருவாங்க. அப்போ பழனி செம்ம கியூட்டாக சிரிச்சிட்டு சுகன்யா வெறுப்பேற்றிட்டு போகவும் செம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சுகன்யா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கதிர்கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் எதுவும் பண்ணல, அப்பா பண்ணதான், ஆரம்பிக்கும் போதே அது இதுன்னு சொல்கிறாரு, நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், நானாக என்னுடைய முயற்சியில் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம அந்த நக்கி வச்சு கதிருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜி பிளான் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.